அது இப்போ போடாத சாக்கை தொடர்ந்துட்டு தான் போட வேணும். மண் வந்துடும். முதல்ல அதை தொட அப்புறமேட்டு சாக்கு போட்டுக்கலாம். இன்னைக்கு தான் அரிசி சோறுன்னு அரிசி சோத்தையே தங்கலாம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ராகி, கம்பு, சோளம் எல்லாமே சாப்பாடு செய்யணும். இந்த அரிசி வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே மறந்தாச்சு. அதனால தான் வேண்டிச்சனா மாறாத பணம் கொண்டு ஆஸ்பத்திரியில் கட்டுறாங்க. இந்த ராயை மறக்க வேண்டாங்க, சேர்த்திக்குங்க. ராகி நல்லா சேர்த்திட்டு இருந்தனே உடம்புக்கு நம்ம நல்லது. இதுக்கு இரும்பு சத்து நம்ம அதிகம். அதனால ரத்த சோகை வராது. ராகி வகுத்துக்கு நம்ம நல்லது. எடை குறைக்கிறங்கிறைய இந்த ராகி சேர்த்துக்குங்க. ராகி பொதுவாக நல்லா குளிர்ச்சி உள்ள பண்ணுறோம். ராயை இந்த வெயில் காலத்துக்கு நல்லா சேர்த்துக்கணும். இன்னைக்கு ராகி உப்புமா கொஞ்சம் நேரத்தில் செஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். இது காத்தால நேரம் வேணாலும் பண்ணலாம், மத்தியானம் வேணாலும் பண்ணலாம், பொழுதால வேணாலும் பண்ணலாம், கொஞ்சம் நேரத்தில் பண்ணிக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். பாப்பா கடலை போட்டு ராயை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ராயை கல்லில் அரைக்கிறோம். நீங்கள் மாவா கடையில் வாங்கிக்கலாம். ரெண்டு கப்பு ராகி. நான் 2 கப்பு போடுறேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற தொல்லியிலே வந்துடும். மாவு வறுத்தோம்னா விலையேன்னு இருக்கும். இந்த பொட்டையில் சுத்தமாக படுத்திக்கணும். அதெல்லாம் மிஷினில் அடிக்கிறது மழை தான் இருக்கும், கல்லெல்லாம் இருக்காது. ஒரு நேரம் மழை மட்டும் இருக்கும். ராயை அரைச்சி எடுத்துக்கலாம். அஞ்சேரம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணும்.
கண்ணே வெங்காயத்தில் ஆள் வளரி. சரியா? சரி. கண்ணே ஆள் வாழ நல்லா பொடி பொடியா அறி. நெட்டு நெட்டா நெட்டு நெட்டா. அப்பா தம்பி மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்க. வரட்டு வரட்டு. கவிலேருந்து லீவில் ஊருக்கு போனா தான். பள்ளிக்கூடம் போகிறப்பெல்லாம் ஊருக்கே போகிறதில்ல. அப்புறம் லீவில் போனால் தானே போயிட்டு தான் விளையாடிக்கிட்டு வரட்டேன். போய் கூப்பிட்டோம். வரமாட்டேங்கிறாங்களா? சரி விளையாடிட்டு இருந்துட்டு வரட்டு. பாப்பா இல்லாத வீடியோவுக்கு கலகலப்பா இல்லை. வந்துடுவா. அதுலேயும் லீவில் போனால் தானே. பாப்பா இல்லாத வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா நான் கைக்குள்ளேயே வச்சுருந்தது எங்களுக்கு எப்படி பொக்குன்னு இருக்கு. கழிப்பெல்லாம் பண்ணிடுதா? அள்ளிக்கலாம். மாவு அரைச்சி வந்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். கணக்காக பேஞ்சிட்டு மிச்சத்தை வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிடுச்சு. இறக்கலாம். போதுமான உப்பு. கொஞ்ச நேரம் உப்பு ஊற்று. இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கணச்சிக்கணும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், கணக்காக ஊற்றிக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக போயிருந்தால் சரியாக இருக்கும். சுடுறப்பா சுடு தண்ணி ஊற்றிங்க. 10 தண்ணி ஊற்றினா வளவான்னு போயிடும். சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா பிணைக்கலையே வெந்துக்கும். மழை வந்து கைக்கு பெஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே கவிதை பெஞ்சிக்கலாம். நம்ம கட்டியாகவும் பேயக்கூடாது, நம்ம தண்ணியாட்டவும் பேயக்கூடாது. இந்த மாதிரி பெய்யணும். பூரி மாவோட இது இறக்கமாக பேய வேணும். பாப்பா வடச்சட்டி எடு. வடச்சட்டி கை கழிட்டு அதை கடலை எண்ணெய் ஒரு 4 ஸ்பூனு. ஒரு 3 கடுகு.
பிரியா ஐயா இந்த போட்டு முடிக்கிட்டா. சரியா கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 3. கருப்புலாம் இருந்தாலும் 3 கொத்து. வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் 1 கப்பு பெரிய வெங்காயம். பூண்டு சரி கொஞ்ச நேரம் வணக்கட்டு அடி பிடிச்சி. நல்ல வெங்காயம் சேவக்குது. அரைச்சி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு. கிள்ளி வச்ச வரமிளகாய் 2. கொஞ்சம் பெருங்காயத்தூள். 1 ஸ்பூன் சீரகம். 1 ஸ்பூன் சீரகம். நல்லா பொரிஞ்சு வணங்கிட்டு. சீரகம் நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு, மணக்குது. இதுக்கு மேலே அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 1. 1 பழம் போட்டால் போதும். நான் உப்பு மாவு போட்டு பேஞ்சிருக்கிறேன். போடாமல் இருந்தால் மட்டும் இதில் போடுங்க. நான் மாவுலேயே போட்டு பேஞ்சிட்டேன். நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை 1 கப்பு. வெங்காயத்துலேயும் போட்டு நல்லா வணக்கணும். தக்காளி பழமும் வணங்கிடுச்சு, வெங்காயமும் வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே மாவு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பேஞ்சி வச்ச ராய் மாவு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். மாவை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படியே கிளறிக்கிட்டே இருந்தால் பலபலன்னு வந்துடும். அது வரைக்கும் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிக்கிடுச்சுன்னா அடுப்பு கணக்காக வச்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிற மாவெல்லாம் வேகாதுன்னு நினச்சிக்காதீங்க, நல்லா வெந்து போயிடும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். உப்புமா மாதிரி உருகி வந்துடும். இந்த அப்படியே பழன்னு பிரிஞ்சு வருது பாரு. இப்படி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் வேவலமும் நல்லா வேகும். நல்லா இந்த அளவு வெந்தால் தான் தவத்தில் நோவாது. சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குது. நல்லா ராய் மாவு வெந்துக்கிட்டு இப்படி கையில் ஓட்டக்கூடாதா. நல்லா வெந்து போச்சு. மேலே இறச்சிடலாம். இந்த அளவுக்கு பழன்னு ஆகிடுச்சு. இப்படி அல்லுன்னா கையில் ஒட்டக்கூடாது. நல்லா வெந்து போச்சு. கடை இறக்கி வைக்கலாம். இதுக்கு மேலே கிளறுனா விரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பஞ்சாட்டம் இருக்காதுதா. போது இறக்கலாம். இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கலாம். கேப்ப உப்புமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அப்படி பழன்னு பஞ்சாட்டம் இருக்குது பாருடா. சாப்பிடுங்க. சரியா ராகி உப்புமா சூப்பராக இருக்குதாய்யா. சரி சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குதா.
நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சும்மா பாரு, அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருதா, பஞ்சாட்டம் இருக்குதா. சூப்பராக இருக்குதுங்க, பஞ்சாட்டம் அருமையாக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். கேப்ப உப்புமா அப்படியே சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சக்கரை இருக்கிறதையோ கூழ் காய்ச்சி குடிக்கிறீங்க, இந்த மாதிரி ராகி மாவை போட்டு சக்கரை இருக்கிறதுக்கு கூழ் காய்ச்சி கொடுக்குறீங்க. கூழையை வாய்க்கு சப்புன்னு எப்படி குடிப்பாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரைக்கு நம்ம நல்லது, எலும்புக்கு நல்ல வலுவு, உடம்புக்கு நல்ல வலுவு, உடம்பு எடையை குறைக்கும். ராயை வந்து அடிக்கடி சேர்த்திங்க, என்ன கொஞ்ச நேரத்தோட அவள் ஒண்டிக்கே இருந்தால் போதும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு மாதிரி அப்படியே ரத்த பொரியாட்டம் இருக்குது பாரு, இப்படி கையில் ஒட்டாது, நல்லா இருக்கும்.